சாந்தி. இன்னைக்கு பாபாண்ட நினைவு நாளுக்கு முதல் நாள். நாங்க ஆன்மீகமா பிறந்த ஆண்டு பாபாவுடைய நினைவு நாள். முரளியை வாசிக்கிறதுக்கு நாடக பிரகாரம் பாபாண்ட அதிசயம். இன்னைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, எனக்கு நல்ல சந்தோஷம். 93 ஜனவரி 18ஆம் திகதி பாபா நினைவு நாள் என்று பேசின முரளி. இந்த முரளியில பாபா சொல்லுறார், நாங்க பாபாவை வெளிப்படுத்தியே ஆகுவோம் என்று உறுதியான சத்தியம் செய்ய சொல்லி சொல்றார். இந்த சத்தியத்துக்கும் வெளிப்படுத்துகைக்கும் இடையில சமநிலை காணப்பட வேணும் என்று சொல்லி சொல்றார். அடுத்தது, சக்திசாலியா இருக்கிற தந்தை எங்களுக்கு எல்லா பிராமண குழந்தைகளுக்கும் அவருடைய குழந்தைகள் ஆகின உடனேயே எங்களுக்கு அவற்றை சக்திகள் எல்லாத்துக்கும் நாங்க வாரிசுகள், உரிமை உள்ளவர்கள் என்ற ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்ற. ஆனா அந்த ஆன்மீக சக்திகள் எல்லாம் எங்களுக்குள்ள எப்ப நாங்க உணர்வோம் என்றால், நான் அந்த நினைவுல இருக்கேக்குள்ளதான். நான் அந்த சக்திசாலி தந்தையினுடைய குழந்தை, அவரால நான் இனம் காணப்பட்டிருக்கிறேன், நான் அவரை இனம் கண்டிருக்கிறேன். இப்ப எனக்கும் அவருக்கும் இடையில தந்தையும் குழந்தையும் என்ற ஒரு நெருங்கின உறவுல நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நினைவு எனக்குள்ள இருக்கேக்குதான் அந்த தெய்வீக சக்திகளை, ஆன்மீக சக்திகளை நாங்க எங்களோட நடைமுறை வாழ்வுல உணர்வோம் என்று இன்னைக்கு பாபா சொல்றார். தான் பாபா விழிப்புணர்வு என்றெல்லாம் சொல்லுவார். இப்போ ஒரு ஆள் தான் யாருன்றதை மறந்தா அவர் அவரா இருக்க மாட்டார், அந்த ஒரு ஆளா அவர் இருக்க மாட்டார். இப்ப ஒரு ஆள் ஒரு நகரத்தின தலைவர் என்றா, அவர் தான் அந்த நகரத்தின தலைவர் என்ற அந்த உணர்வுல இருக்கத்தான் அவருக்கு அந்த ஒரு பெருமதி அவர் ஃபீல் பண்ணுவார், அந்த ஒரு பவர் அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் அடுத்த வருஷம் அந்த நகரத்தின தலைவர் இல்லை என்றா அவருக்கு அந்த பவர் ஃபீல் இருக்காது. விளங்குதா? இப்போ ஒரு ஆள் மினிஸ்டரா இருக்கிறாருண்டா, மினிஸ்டரா தான் ஒரு மினிஸ்டர் அந்த நினைப்பு தான் அவருக்கு அந்த ஃபீலை கொடுக்கும். அவர் மினிஸ்டரா இல்லாமல் போனோன்னு அவருக்கு அந்த முதல் இருந்த அந்த கெத்தான ஃபீலிங் இருக்காது. ஏன் இருக்காது? இப்ப அவருக்கு என்ன தெரியும்? தான் மினிஸ்டர் இல்லைன்னு தெரியும் அவருக்கு. அப்ப அந்த அந்த ஞானமும் அந்த நினைவும் தான் எனக்கு அந்த சக்திய உணர வைக்கும். அப்ப பாபா தாரார் பாபா சொன்னாலும் கூட எனக்கு பாபாவை நினைச்சு கொண்டிருந்தா அந்த சக்தி வந்துடும் இல்லை. அதான் பாபா சொல்லுவார், சரியான நினைவுல இருங்கோன்னு சொல்லி சொல்லுவார். சரியான நினைவு என்று சொன்னா சரியான எண்ணத்தை நான் நினைக்க வேணும். சரியான எண்ணத்தை நான் நினைச்சேன்டா எனக்கு வீணான எண்ணம் வராது, பிழையான எண்ணம் எனக்கு வராது. 18/1/93 பாபா பேசின முரளி. பாபாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம், உலகம் பாபாவை தெரிந்து கொள்ள வாரதுக்கான ஆதாரம் உறுதியான திடமான சத்தியம். நாங்க எங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுற திடமான உறுதியான சத்தியம் என்றா என்னத்துக்கு நாங்க இப்ப சத்தியம் செய்து கொள்ள வேணும்? பாபா இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்படணும் என்று சொன்னா நான் என்ன சத்தியம் செய்ய வேணும்? பாபா வெளிப்படுத்துவேன் என்று சத்தியம் செய்யணும். பாபா வெளிப்படுத்துறால் எப்படி ஆக்கள் இது கடவுள் அதிசயம் என்று சொல்லுவினம்? ஞானத்தை சொல்லி அவை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவினமா இருந்தா இன்னைக்கு 85 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு எல்லாரும் ஏற்றுக்கொண்டல்ல இருக்கணும். அப்ப அவை ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தா நான் ஒரு சத்தியம் செய்யணும். என்ன சத்தியம் செய்யணும்? அந்த சத்தியத்தின்படி நான் இருக்கணும். இருந்தா தான் இது என்ன அதிசயம், இது கட்டாயம் இது கடவுளாலதான் இப்படி ஏலும் டாக்கள் சொல்லுவினோம். என்ன சத்தியம் செய்த உலகம் எங்களை பார்த்து அதிசயிக்கும்?
பாபாண்டேயும் எங்கடையும் வேலை என்ன இந்த சங்கம யுகத்துல? ஏன் பாபா வந்திருக்கிறார்? தூய்மை. ம். தூய்மையாக்குறதுக்கு. தூய்மையாகிறண்டா என்ன? எங்களுக்கு பாபாட்ட வர முதலே புற தூய்மை என்றதை பற்றி நல்லா தெரியும். இப்ப ஏதாவது ஒரு சாமி காரியம் என்று சொன்னா நாங்க கட்டாயம் புற தூய்மையில அங்குலம் அங்குலமா கவனம் செலுத்துவோம், இஞ்சி இஞ்சியா கவனம் செலுத்துவோம். இப்ப பாபா தூய்மையாக்க வந்திருக்கிறாருடா அகத் தூய்மையைத்தான் பாபா செய்ய வந்திருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் இன்ஹவுஸ் போய் கிளீனிங் வேலை செய்யத்தான் வந்திருக்கிறார். அந்த கிளீனிங் என்று சொல்றது அர்த்தம் என்ன? ஒரு எளிமையான முறையில சொல்றதா இருந்தா, ஒரு சாதாரண பேச்சு வழக்குல ஞான மொழியில சொல்லாம சாதாரண பேச்சு வழக்குல சொல்றதா இருந்தா, எங்களை மாத்துறதுக்கு பாபா வந்திருக்கிறார். இவ்வளவு காலம் நாங்க இப்படியான ஆக்களா இருந்த நாங்களோ இனிமே நாங்க அப்படியான ஆக்களா இந்த ஞானத்தை நான் நல்ல முறையில சரியான முறையில கிரகிக்கிறனா இருந்தா, விளங்கி கொள்றனா இருந்தா, நான் பாபாட்ட கோசெடுத்த வரைக்குல இருந்த ஆளா நான் இப்ப இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான குணங்கள் எதுவும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆத்மாவுல 3 பகுதி இருக்குது. மனம், புத்தி, குணம் என்று நினைச்சு கொள்ளுவோம். நாங்க சன்ஸ்காரம் சுபாவம் சொல்ல போய்க்க அது எங்களோட நெருங்கின வார்த்தையா இல்லாம இருக்கலாம். இப்ப நாங்க நினைப்போம் ஆத்மாவுடைய 3 பகுதி மனம், புத்தி, குணம். எங்களோட குணம் முழுசா மாறும். இதைத்தான் தூய்மையாகிறது என்று சொல்றது. இப்ப எங்களுக்குள்ள தூய்மை இல்லாத குணங்கள் இருக்குது என்று சொன்னா நாங்க 100% நிம்மதியா சந்தோஷமா இல்ல. அதுக்கு என்ன காரணம்? எங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள் தான் காரணம். அந்த குணங்களை ஒவ்வொன்றையும் நான் கண்டுபிடிச்சு மாத்தி கொண்டு வந்தனா இருந்தா 100% நிம்மதி சந்தோஷமான ஆளா நான் மாறிடுவேன். அப்படி 100% நிம்மதி சந்தோஷமான ஒரு ஆளா, ஒரு பர்சனாலிட்டியா, அதான் நேற்றைக்கு சக்கார் முறையில பாபா சொன்னார், நல்லா தியானம் செய்யற ஒரு ஆளை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்டா அவற்ற பர்சனாலிட்டியில இருந்து 4 விஷயம் சொன்னார்ல. நல்லா தியானம் செய்யற ஒரு ஆளை அவையின் பர்சனாலிட்டி, அவையின் பிஹேவியர், நடத்தை, அவை செய்யற சேவை, அவையின் சந்தோஷம், இந்த 4 அம்சங்களையும் வச்சுக்கொண்டு அவர் நல்லா தியானம் செய்யறாருன்றத அறியலாம் என்று சொன்னார். இதான் அடையாளம். அப்ப எங்களோட பர்சனாலிட்டி டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணினா தான் நாங்க தூய்மையாகி கொண்டு வாரோம் என்று சொல்லலாம், தூய்மை ஆகிறோம் என்று சொல்லலாம். இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள், இந்த மனோபாவம், இந்த இன்டர்னல் சிஸ்டம், என்ன நான் ஆப்பரேட் பண்ற சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல உள்ளுக்குள்ள, நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், அது இது எங்களை பற்றி நாங்க வச்சிருப்போம் இல்லை நிறைய விஷயங்கள். இன்றைக்கு பாபா முரளியில சொல்றாரு, அதெல்லாம் நான் ஒரு சாட்டா சொல்லவே கூடாது. சாட்டு போக்கு சொல்லாதீங்க. உங்களோட சத்தியத்தை நீங்க தளர விடுறதுல சாட்டு போக. அப்ப நான் என்ன இந்த லௌகீக உலகத்துல இந்த லௌகீக உறவுகள், சம்பந்தங்கள், தொடர்புகளுக்கு என்ன நல்லா தெரியும். எந்த சகோதரங்கள், எந்த சொந்தக்காரர், எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும். இப்ப நான் இந்த ஞானத்துக்கு வந்தா பிறகு நான் முழுசா ஆள் மாறி இருக்கணும். முந்தி மாதிரி நான் கவலைப்படுறேல, முந்தி மாதிரி நான் குழம்புறேல, முந்தி மாதிரி நான் பதட்டப்படுறேல, இப்படி இப்படி இந்த குணங்கள் எல்லாம் மாறி, ஆனா நான் நல்ல விவேகமான, நல்ல தெளிவான, நல்ல நிதானமான, அமைதியான, ஆனா நல்ல அன்பான, நல்ல பொறுமையான, சகிப்புத்தன்மையான, உறுதியான, இப்படி ஒரு ஆளா நான் மாறின இருந்தா எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவினாம், இது கடவுளால மட்டும்தானே சொல்லுவினம் தானே. நான் ஒரு பயங்கர கோவக்காரனா இருந்திருப்பேன், நான் பயங்கர பிடிவாதக்காரனா இருந்திருப்பேன், நான் பயங்கர அகங்காரமான ஒரு ஆளா இருந்திருப்பேன். யாரும் என்னை பற்றி ஒரு கதை, இந்த குடும்பத்தை பற்றி ஒரு கதை கதைச்சா விட்டு வைக்க மாட்டேன்.
இப்படி எல்லாம் வீரம் காட்டி கொண்டு திரிஞ்சால் இப்ப நல்ல தெய்வீகமா சாத்வீகமா நல்ல பக்குவமா மனமுதிர்ச்சியோட இப்படி இருக்குதுன்னு சொன்னா எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவீனா, இது கடவுளால மட்டும்தான் முடியும். சொல்லுவீனமா இல்லையா? சொல்லுவீனமா இல்லையா? எங்கள்ல ஏற்படுற மாற்றத்தை பார்த்துத்தான் கடவுளை அவையில் பாப்பின. இது கடவுளாலதான் முடியும். அப்ப இங்கதான் கடவுள் இருக்கிற. இதைத்தான் பாபா சொல்ற சத்தியமும் வெளிப்பாடும். இப்ப பாபா வெளியில ஆட்களுக்கு தெரியணுமா இருந்தா அதுக்கு ஆதாரம் நான் எடுத்துக்கொள்ற சத்தியம். இப்ப நான் என்ன சத்தியம் எடுத்துக்கொள்ள போறேன்? பாபா என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரோ அவற்ற நோக்கம் வெற்றிகரமா நிறைவேறதுக்கு நான் என்னாலான எல்லா ஒத்துழைப்பும் செய்வேன். என்ன நான் எப்படி எவ்வளவு மேக்சிமம் மாத்தணுமோ அப்படியெல்லாம் நான் மாற்றுவேன். பாபா என்னை எப்படியெல்லாம் மாற சொல்றாரோ அப்படியெல்லாம் நான் மாறுவேன். இதுதான் அந்த சத்தியம். அந்த சத்தியம் தான் உலகத்துக்கு கடவுள் வெளியில தெரிய வாரதுக்கு. அப்ப சிவபாபா ஒருத்தருக்கும் தெரிய வராது. ஆனா உணர்வினம் இது கடவுளுடைய சக்தி என்று உணர்வினம். அது நான் என்னது என்று நிறைய விஷயங்கள் பிடிச்சு வச்சிருப்போம். இப்ப எங்கட நாடு, எங்கட மொழி, எங்கட சனம், எங்கட சொந்தங்கள், எங்கட உறவுகள் இப்படியெல்லாம் நிறைய வச்சிருப்போம் இல்லை நாங்க, எங்கட அடையாளங்கள் என்று. அதுகள் எல்லாமே எனக்குள்ள ஒரு சுவடு இல்லாமல் போய் நான் இந்த உலகத்துல உலகத்தின் மைந்தன் என்று எல்லாரும் என்ன பார்த்து ஃபீல் பண்ணணும். என்ன இந்த மண்ணின் மைந்தன் அந்த மண்ணின் மைந்தன் என்று என்ன பார்த்து யாரும் நினைக்க கூடாது. அவைக்கு அந்த ஃபீலே வரக்கூடாது. அவைகளுக்கு என்ன பார்க்க எப்படி இருக்கணும்? இது பூமியின் மைந்தன், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள துன்ப உயரங்களை உணரக்கூடிய ஒரு ஆத்மா. இயேசுநாதர் மாதிரி இருக்கணும் என்ன பார்த்தா ஆக்களுக்கு. அப்பதான் தாதி பிரகாஷ்மணி எல்லாம் அப்படித்தான். தாதி பிரகாஷ்மணி மதுபன்ல எந்த நாட்டுக்காரர் வந்தாலும் பாபான குழந்தைகள் என்றுதான் பார்ப்பா. இவை பாரத்வாசிஸ், இவை அந்த நாடு, இவை இந்த இவை வெளிநாட்டாக்கள், இவை பாரத்வாசிஸ் என்று பார்க்க மாட்டா. பிரம்ம பாபாவை உலகம் முழுக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கு சொன்னா பாபான பார்வை அப்படித்தானே இருந்திருக்கும். எல்லாரும் கடவுள குழந்தைகள். இது கடவுள உலகம். நாங்க இந்த உலகத்தின் பிள்ளைகள், இந்த உலகத்தின் மைந்தர்கள். இப்படியான ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள வரணும். வந்தாத்தான் கடவுளை உலகம் அறியும். இது ஒரு பெரிய மேஜிக் என்று பாப்பினா. அப்ப பாபா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? எல்லா சக்திகளுக்கும் உரிமை உள்ளவர்கள், எல்லா சக்திகளுக்கும் எல்லா சக்திகள களஞ்சியத்தையும் அவர் குழந்தைகளுக்கு இலகுவா தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறாராம் பாபா. என்றா ஒரு நொடியில அவர் நினைவூட்டுறார் எங்களுக்கு, நீங்க யாரு நினைவூட்டுறார். நான் ஒரு ஆத்மா, பரமாத்மா பரம தந்தை என்னுடைய தந்தை. இதுதான் என்னை பற்றின அறிமுகம். அடுத்தது நான் எப்படி 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 எப்படிப்பட்ட ஆத்மா என்றதெல்லாம் பாபா எனக்கு சொல்றார். அப்ப எனக்கு என்ன பற்றி நினைக்க இந்த எண்ணங்கள் தான் எனக்கு மனசுல வரணும். இப்ப ஸ்மிருதி நினைவு என்றதுதான் சக்திகளின் சாவி. நான் என்னை யாரென்று நினைக்கிறேனோ அது சார்ந்த ஒரு பவர் தான் எனக்குள்ள வரும். இப்ப நான் ஒரு களவெடுக்கிற ஆள் மகன் என்று வச்சுக்கொள்வோமே. அப்ப எனக்கு நான் களவெடுக்கிற ஒரு ஆள் மகன் என்று நான் நினைக்க எனக்கு பெரிய பெருமையா இருக்குமா? ஒரு ஒரு குற்ற உணர்வு கொண்டிருக்கும். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்கினம் என்று நான் நினைப்பேன்.
அப்படி ஒரு சக்திசாலி உணர்வு எனக்கு இருக்காது. ஏனென்றா எனக்கு தெரியும் நான் ஒரு தவறான ஒரு வேலை செய்யறவர்ல மகனா நான் பிறந்துட்டேன். இந்த தலைவிதி, நான் அப்படி பிறந்துட்டேன். அப்ப இப்ப எனக்கு நான் அந்த தொழில் செய்கிறேன் என்றாலும் இந்த அப்பா அது இண்டேக்குல எனக்குள்ள ஒரு கூனி குறுகின ஒரு உணர்வு கொண்டு எப்பவும் இருக்கும் தானே. அப்படி இப்ப ஒரு பெரிய ஒரு 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 தனவான், ஒரு புண்ணியவான், ஒரு தான தர்மம் செய்யறவர், ஒரு மகாதானி, ஊர்லயே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறவர் இந்த மகன் நான் என்று சொன்னா எனக்கு அதை விட்டு அகங்காரம் இருந்தாலும் நான் இன்னார்ந்த மகன் என்ற ஒரு பெருமை தான் அந்த அகங்காரத்துக்கு காரணம். அப்ப அந்த நினைவு தானே அந்த உணர்வை கொண்டு வருது, நினைவு தானே அந்த நினைப்பை கொண்டு வருது. அப்ப அதான் பாபா சொல்லுவார், நினைவு நினைவை ஈர்க்கும் என்று சொல்லுவார். அந்த நினைவு தான் அந்த நினைப்பை கொண்டு வரும். எனக்கு நாங்க சொல்லுவோம் அவருக்கு பெரிய நினைப்பு என்றுவோமே, அந்த நினைப்புன்றதுதான் அந்த ஸ்மிருதி, அந்த அந்த நிலை, மனநிலை. அவர் அப்படி நினைச்சு கொண்டு திரிகிறார், அந்த மனநிலை. இப்ப நான் என்ன மனநிலையில இருக்க வேணும்? நான் சர்வ பலதாரி, சர்வ சக்திவான் என்ற பிள்ளை. அப்ப எனக்குள்ள எல்லா சக்தியும் இருக்குது. எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை, என்னால் எதுவுமே முடியாதுண்டு இல்லை, என்னால் எதுவுமே சமாளிக்க இயலாண்டு இல்லை, என்னால் எதையுமே முகம் கொடுக்க இயலாதுண்டு இல்லை, ஏற்றுக்கொள்ள இயலாதுண்டு இல்லை, என்னால் எல்லாம் மேலும் என்றத நான் நம்ப வேணும். இப்ப பாபா சொல்றார், இந்த பொக்கிஷங்களை நான் அனுபவிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா இருந்தா நம்பிக்கையுடனும் நம்பிக்கையும் அந்த போதையும் இருக்கணும். அப்ப இதுதான் ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக முயற்சி என்று சொல்றது. ஆன்மீக முயற்சி என்றா என்ன? நான் ஆத்மா, நான் ஆத்மான்னு நினைச்சு கொண்டிருக்கிறதா? அல்ல நான் பரந்தாமத்துல ஒரு புள்ளியா இருக்கிறேன், பாபா ஒரு புள்ளியா இருக்கிறார், அப்படி மட்டும் நினைச்சு கொண்டு இருக்கிறதால மனதுல வீணான எண்ணங்கள் வராது. ஆனா அந்த ஒரு விவேகமான ஒரு நாலேஜ்ஃபுல் இன்டாக்சிகேஷன் இருக்காது. ஒரு ஞானம் நிறைந்த போதை, ஒரு தெளிவான. இப்ப லக்ஷ்மி நாராயணனை பார்த்தீங்கன்னா அவையில் அரசியல்வாதிகள், ஆட்சியில தான் இருக்கினோம், ராஜ்யத்தை நடத்தினோம், பேரரசர்கள், சக்கரவர்த்திகள். ஒரு நாலேஜ் இல்லாமல் அவள் இந்த ராஜ்யத்தை நடத்தேலுமா? உலக விஸ்வ மகாராஜா மகாராணி ஒரு நாலேஜ் இல்லாமல் அந்த ராஜ்யத்தை நடத்தேலுமா? அப்ப நாலேஜ்ஃபுல் இன்டாக்சிகேஷனோட பிரம்ம பாபாவும் மம்மாவும் இருந்து அந்த சன்ஸ்காரங்களை வளர்த்து அந்த நாலேஜின் அடிப்படையில் அவைகளுக்குள் இருந்த அந்த போதை தான் அந்த ஸ்மிருதியை உருவாக்கினது, அந்த மனநிலை, அந்த நினைப்பை கொடுத்தது. பிரம்ம பாபா அந்த நினைப்புல வாழ்ந்தார். என்ன நினைப்பு? நான் தான் முதலாவது ஸ்ரீகிருஷ்ணனா பிறக்க போறேன், நான் தான் முதலாவது சக்கரவர்த்தியா வரப்போறேன், நாராயணனா வரப்போறேன். அந்த நினைப்பு அவருக்கு, அந்த நினைப்புல ஒரு சுதி சொல்லுவ வாக்கல சுதியில சுத்தி கொண்டு திரிகிறார். அதெல்லாம் நாங்க கதைக்கிறோம் நாங்கள அந்த நினைப்புல, அந்த போதையில, அந்த நம்பிக்கையில, அந்த உறுதியில அப்படி பறந்து கொண்டு மிதந்து கொண்டு பிரம்ம பாபா திரிஞ்சார். அப்ப அவருக்கு என்ன கீழே நடக்குது, என்ன தன்னை சுத்தவரையெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி அவருக்கு மனசை இறக்க விடுறையில, அதுக்குள்ள இறங்க விடுறையில மனசை. அவ்வளவுக்கு உள்ளுக்குள்ளால தன்னை உயர்த்தி வச்சு கொண்டார். அதைத்தான் ஆன்மீக முயற்சி என்று சொல்லுவோம், அல்லது ஆன்மீக பயிற்சி என்று சொல்லுவோம். அப்ப பிரம்ம பாபா என்ன செய்தார்? ஜனவரி 18ஆம் தேதி தான் அப்படி தனக்குள்ள செய்த பயிற்சிகள், முயற்சிகள், அதனால தான் தனக்குள்ள வளர்த்து கொண்ட சக்திகள் எல்லாத்தையும் பிள்ளைகள் எல்லாருக்கும் அடுத்தது அவைதானே இப்ப பேரம் எடுத்து யக்யாவை கொண்டு நடத்த போயினோம். இன்றைக்கும் இந்த யக்யாவுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க பாப்பா? நாங்க எத்தனையோ பேர் பொறுப்பாளர் என்று சொல்றோம். சிவபாபா சிஸ்டர், அவர் மட்டுமா? பரிவாளங்கள், ஆனா மெயின் சிவபாபா தான். சிவபாபாவும் பிரம்ம பாபா ஆதி ரத்தினங்களும்
பிரம்ம பாபா மட்டுமில்லை, ஆதி ரத்தினங்கள், ஆஹ் மூதாதை, பாபா அட்வான்ஸ் பார்ட்டி சோல்ஸ் என்று சொல்லுவாரே, முன்னேற்பாட்டு குழு அட்வான்ஸா போய் நிக்கினம் பிரம்ம பாபா மம்மாண்ட ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு. இவேதான் இந்த யக்யாவுக்கு இன்றைக்கும் இன்சார்ஜ். இந்த யக்யாண்ட பொறுப்பு இவேக்கிட்டான். அதான் பாபா அடிக்கடி இந்த டிரான்ஸ் மெசேஜ்ல எல்லாம் அவையில இமர்ஜ் பண்ணுவார். அவையில எல்லாரும் வந்து நிப்பினம், எல்லா தாதிமாரும் வந்து நிப்பினம். இந்த கியான் சரோவர்ல பின்னால ஹால்ல போட்டிருக்குமே படம், அவைதான் ஆக்கள். இன்றைக்கும் இந்த சங்கம யுகத்தை ஹோல்டு பண்ணி கொண்டு நிக்கிறது சிவபாபாவோட இந்த பூமியில அவைதான். அவைந்த பவரும் அவைந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் எந்த காலத்திலையும் வராதது, திரும்பி வராது. ஏனென்றா அந்த பவர், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், ஸ்பிரிச்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரம்ம பாபா இந்த 18 ஜனவரி வில் பண்ணினவர். பிள்ளைகள் எல்லாருக்கும் தாதி பிரகாஷ்மணி தலைமையில அது ஒரு வைப்ரேஷனா கொடுத்தவர், ஒரு ஸ்ட்ரென்த்தா கொடுத்தவர். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் சக்தி எல்லாத்தையும் விவேகானந்தருக்கு கொடுத்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர்களின் ஒரு ஒளி கொண்டு வந்து விவேகானந்தருக்குள்ள பூந்தவன் எல்லாம் கதை இருக்கல்ல, அத மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஒரு ஸ்ட்ரென்த்த பிள்ளைகள் சார்பா பாபாக்கு இருந்த அந்த கன்சர்ன். இனி இந்த யக்யாவை நடத்த போறது இவேதான். அவ்வளோத்துக்கு ட்ரெயின் பண்ணி அவையில பில்டப் பண்ணி விட்டார் பாபா. இனி கோஹெட், இனி என்ஜினும் கூட கையில தான், இழுத்து கொண்டு போங்க. இப்படின்னு சொல்லி பாபா யக்யாண்ட பொறுப்பை அவைண்ட கையில ஒப்படைச்ச நாள் இந்த ஜனவரி 18 சொல்லி சொல்ற. அப்ப இந்த நாள் அப்ப இப்ப எங்களுக்கு இப்பவும் அப்பவும் எப்பவும் சங்கம யுகத்துல எங்களுக்கு 3 பேர்ட்ட பிளெஸிங்ஸ் எங்களோட முயற்சிகள்ல கூடவே நிற்கும். நான் சரியா முயற்சி செய்தா, ஸ்ரீமத்தின்படி, பாபான முரளியின்படி நான் சரியா பாபா என்ன சொல்லியிருக்கிறார், பாபா என்ன சொல்லியிருக்கிறார், பாபா என்ன சொல்லியிருக்கிறார், இதுதான் இந்த மனசுல எதிரொலிச்சு கொண்டிருக்கணும். யார என்ன சொன்னவே என்றது எனக்கு தேவையில்லை, யார் என்ன சொல்லினம் என்றதும் எனக்கு தேவையில்லை. பாபா என்ன சொன்னவர், பாபா என்ன சொன்னவர் என்றது இந்த மனசுல எதிரொலிச்சு கொண்டிருந்தா 3 பேர்ட்ட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும். யார் அந்த 3 பேர்? திருமூர்த்தி வரதானம் குழந்தைகளோட இருக்கும் என்று பாபா சொல்றார். யாரண்டா? ஒன்று சிவபாபாண்ட, 2வது பாக்கிய விதாத்தா பிரம்மா தந்தை, இந்த fortune கிரியேட்டர், fortune டெல்லர் இல்ல, பிரம்ம பாபா fortune கிரியேட்டர், fortune கிரியேட்டர் பிரம்ம பாபா. அடுத்தது மம்மா. இந்த 3 பேர்ட்ட பிளெஸிங்ஸும் தான் என்ன இந்த சங்கம யுகத்துல முயற்சி செய்து கொண்டு போக வைக்கிற என்ஜி. அப்ப இவை 3 பேர்ட்ட பிளெஸிங்ஸ் ஆலயம் தான் பாபா இந்த வெளிப்படுத்துகை, எங்கட முயற்சியும் பாபானு வெளிப்படுத்துகையும் நடக்கும். அடுத்தது பாப்தாதா என்ன சொல்றாருண்டா, நீங்க இப்ப உறுதியான ஒரு சத்தியம் செய்யணும் என்று சொல்லி சொல்ற. அந்த சத்தியத்தை ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கன்னு சொன்னா மனதில் அதை ஆணி அடிச்சு கொள்ளுங்க, மனதில் அதை இறுக்கி முத்திர குத்தி கொள்ளுங்க என்றுதான் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்றது. அத விசேட கவனம் செலுத்துங்க என்றதான் அந்த அர்த்தம். இப்ப பாபா என்ன சொல்ற, பேலன்ஸ் இருக்கட்டா என்னென்னத்துக்கு, இந்த வாக்குறுதியும் இறைவனை வெளிப்படுத்துறது. அப்ப இறைவன் எப்படி வெளிப்படுவார் உலகத்துக்கு? கடவுள் தான் கடவுளே வந்துட்டார் போல இருக்கு என்று எங்களை பார்த்து ஆக்கள் சொல்லணும். எங்கள்ல என்னத்தை பார்த்து சொல்லணும்? குணத்தை பார்த்து.
ஒரு நடத்தை. எங்கட குண எங்கட நடத்தை எங்கட குணத்துல ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து சொல்லணும் கடவுளே இறங்கி வந்துட்டார் போல கிடக்குது என்று சொல்லணும். இல்லாட்டி இப்படி ஒரு அதிசயம் நடக்க சான்ஸே இல்லை. இந்த ஆளாவது இவ்வளவு சாஃப்டா கதைக்கிறதாவது, இந்த ஆளாவது இவ்வளவு ஸ்வீட்டா கதைக்கிறதாவது, இந்த ஆளாவது இவ்வளவு தூரம் மன்னிச்சு மறக்கிறதாவது, எல்லாரையுமே அரவணைக்கிறதாவது, ஏற்றுக்கொள்றதாவது, இது நடக்கவே நடக்காது. உலகமா அதிசயம், கடவுளே இறங்கி வந்துட்டார் போலதான் கிடக்கு என்று சொல்லணும். அதான் இந்த சத்தியமும் இறைவனை வெளிப்படுத்துறதும் ஒன்றா நடக்கும். இந்த சத்தியத்துல நான் உறுதியா இருந்தா அப்ப அது சும்மா சத்தியமா இருக்கக்கூடாது, சுத சங்கல்பம் என்று சொல்ற. இப்ப இந்த சத்தியத்தை நான் அன்பாக செய்ய வேணும். எப்ப நான் அன்பா செய்வேன் அதோட உறுதியா இருக்கணும். உறுதியான சத்தியம் என்றா என்னன்னு பாபா வடிவா விளங்கப்படுத்துற. உறுதியான சத்தியம் என்றா உயிரே போனாலும் சத்தியத்தை கைவிட மாட்டேன், கொள்கையை விட மாட்டேன், சத்தியத்தை விட மாட்டேன். அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கோவப்படாட்டி, நீங்க கொஞ்சம் ராங்கியா நடக்காட்டி நடத்தேலாது. உங்களுக்கு யாரோ சொல்லின இல்லாட்டி உங்களால நடத்தவே இல்லை, நீங்க நடத்தவே மாட்டீங்க. கொஞ்சம் ராங்கியா கொஞ்சம் கோவமா இருந்தா தான் செய்வீங்க, இல்லாட்டி செய்ய மாட்டீங்க. வெளியில கலியுகத்துல நல்ல ஒரு அனுபவசாலி, நல்ல ஒரு ஞானி என்று சொன்னா கலியுக வாழ்க்கையில ஒரு விவேகமான ஒரு ஆள் எனக்கு சொல்லுதுண்டு வைப்போம். அப்ப நான் இவர் நல்ல அனுபவசாலி, நல்ல அறிவாளி, இவர் சொல்றதுதான் சரி போல இருக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி நான் மாற போனேன்டா நான் இந்த சத்தியத்துல உறுதியா இல்லை. எந்த சத்தியம் என்ன? எந்த சத்தியம் என்ன? கொடுத்ததெல்லாம் இனி நான் வாங்க மாட்டேன், பழசெல்லாம் இனி நான் தொட மாட்டேன் என்றதுதானே. இந்த பழைய சம்ஸ்காரங்கள், சுபாவம், இந்த பழைய குணம், நடத்தை, ஆளுமை, புரிந்துணர்வு, மனோபாவம் எல்லாம் கொண்டே பாபாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இனி செத்தாலும் தொட மாட்டேன். தானம் கொடுத்துட்டு திருப்பி வாங்க கூடாது. ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருளை எனக்கு இனி இது வேண்டாம், அண்டையில இருந்து குடிய விடுறேன், அண்டையில இருந்து நான் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுறேன் என்று ஒரு ஆள் சொல்லி போட்டு பிறகு நீங்க இந்த கம்பெனி மீட்டிங்ஸ்ல எல்லாம் நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும், நல்ல இந்த இதுல ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னா நீங்க ஒரு கொஞ்சம் ஒரு சிப் கணக்கு வேணாம், ஒரு சிப் அவங்களோட இது நீங்க கொஞ்சம் குடிக்கத்தான் வேணும். இல்லாட்டி நீங்க இந்த ப்ரொஃபஷன்ல நின்று பிடிக்க மாட்டீங்க என்று சொன்னா, நான் குடியை இனி விட்டுட்டேன் என்று நினைக்கிற ஒரு ஆள் செத்தாலும் தொடாது. அதானே அந்த உறுதி, செத்தாலும் தொட மாட்டேன். அந்த மாதிரி இந்த பழைய சுபாவங்கள், பழைய குணங்கள், முந்தி நான் இருந்த விதம், நடந்த விதம், வாழ்ந்த விதம், உறவாடின விதம், செத்தாலும் இனி நான் அதை தொட மாட்டேன் என்றதுதான் திட சங்கல்பம், உறுதியான சத்தியம். அது இந்த உயிரை வச்சு நான் சத்தியம் பண்ணினது. இந்த உயிரே போனாலும் நான் இனி திருப்பி அந்த மாதிரி போக மாட்டேன் என்றது உயிரை வச்சு சத்தியம் பண்றேன். அவ்வளவு உறுதியான சத்தியம். அப்படி நீங்க சத்தியம் எடுக்க வேணும் என்று பாபா சொல்ற. அப்படி சத்தியம் எடுக்கிறாக்கள் ஒரு நாளும் தோத்து போக மாட்டேன். என்ற மன உறுதிதான் அவளுக்கு காவல், அதுதான் பூட்டு. அதை தாண்டி ஒன்று உள்ளுக்குள்ள வராது, எட்டியும் பார்க்காது. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமோ என்றும்
நினைக்கவும் மாட்டுது. மனசுல மாயை நினைக்கவும் மாட்டுது. தூரத்திலேயே கண்டுட்டு ஐயோ என்ன விடப்பா வீண் வில்லங்கம் எனக்கு என்னத்துக்கு, இந்த மாயா கிட்டையும் வராது. இப்படி மனதுல உறுதியா நான் இருந்தனண்டா இப்ப அவைகளுக்கு எப்பவுமே கழுத்துல ஒரு பெரிய மாலையோட திரிவினா. என்ன மாலை? வெற்றி மாலை. கழுத்துல ஒரு மாலை எப்பவும். அந்த மாலை ஒரே ஒரு ஆளோட கண்ணுக்கு தான் தெரியும். ஆட்ட கண்ணுக்கு? ஹரிச்சந்திரன் கடையில அந்த ஏதோ செயினோ தாலிக்கொடியோ ஏதோ அவற்ற கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி எங்கட கழுத்துல நாங்க ஒரு பெரிய மாலையோட திரிவோம். அந்த குழந்தை யாரு, இந்த குழந்தை எப்படிப்பட்டது என்றது பாபான கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் வெளியில நிரூபிக்க வந்த வேலை, சொல்ல வந்த வேலை, காட்டிக்கொள்ள வந்த வேலை. அந்த வெற்றி மாலையோட இருப்பான். இதுதான் என்னுடைய அப்ப அந்த வெற்றி மாலையோட இந்த உலகத்துல சுத்துற குழந்தை பாபாண்ட கழுத்திலையும் ஒரு மணியாக அலங்காரமா இருக்குமா. பாபா தன்னை வடிவாக்கி கொள்றதுக்கு என்ன தூக்கி சூடிக்கொள்ளுவார், தலையில சூடிக்கொள்ளுவார், இந்த மாலையில கோப்பார். என்ன தனக்கு வடிவா இருக்கும். உண்டு என்ன தூக்கி தண்ணில வச்சிருந்தா தான் வடிவா இருக்கு. என்னடா நான் வடிவான முத்து தானே, அழகான முத்து, பிரகாசமான முத்து, உறுதியான வைரம். தண்ட வடிவுக்கு பரமாத்மா தன்னை சிருங்காரிச்சு கொள்ளுவாராம் எங்களை தூக்கி வச்சு. நான் அப்படியான ஒரு ஆளா திடமான சத்தியம் செய்து வாழ்ற ஒரு குழந்தையா இருந்தா அப்படி நான் இருக்கோடும்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க பாபா சொல்ற. கண்டா ஆணி அடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்குள்ள நீங்க யாருமே அசைக்க இயலாது, யாருமே அந்த ஆணியை கலட்ட இயலாது. அப்ப இந்த என்னுடைய சத்தியத்துக்கு ஏதாவது சவாலான சூழ்நிலை வந்தா பாபா என்ன சொல்லி இருக்கிறார், இந்த சந்தர்ப்பத்துல பாபா என்ன சொல்லி இருக்கிறார், நான் எப்படி நடந்து கொள்ளணும், நான் எப்படி சிந்திக்க வேணும், நான் எப்படி பார்க்க வேணும், பாபா என்ன சொல்லி இருக்கிறார் என்று ஞானத்துல நான் நிவாரணம் தேடணுமே தவிர லேசா சத்தியத்தை கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டுட்டு இப்ப பாபா வந்து ஒரு முறை முறைச்சா பாபா அது இதாலதான் பாபா, பாபா அது அதாலதான் பாபா பாபாவுக்கு கதை சொல்றேன். இப்ப சாட்டு போக்கு சொல்லாதீங்கோ. நான் இதாலதான் இந்த சத்தியத்துல கொஞ்சம் தளர வேண்டி வந்தது, அதாலதான் தளர வேண்டி வந்தது, சூழ்நிலை அப்படி வந்துட்டுது, இப்படி வந்துட்டுது என்று கதை விடாதீங்க என்றார் பாபா. இப்ப பாபாவுக்கு நல்லா தெரியும் தானே நாங்க கதை விடுறது எல்லாம். இப்ப கதை விடுறதுக்கு பதிலா என்ன செய்யணுமா, ஞானத்துல நிவாரணத்தை பயன்படுத்துக. நிவாரணம் எடுங்கோ அந்த நேரத்துல என்றார். கஷ்டம் வர்ற நேரத்துல நிவாரணம் கொடுக்கறது ஆக்களுக்கு. அப்ப உங்களோட சத்தியத்துக்கு ஒரு சவாலான சூழ்நிலை வரைக்குள்ள நிவாரணம் எடுத்துக் கொள்ளுங்கன்றார். என்னத்துல நிவாரணம் எடுக்கணும், எங்கே இருந்து நிவாரணம் எடுக்கணும், ஞானத்துல. ஞானத்துல இருந்து உங்களுக்கு நிவாரணம் தான் உதவி. எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கே ஞான கடலுக்குள்ள. எல்லா சூழ்நிலைக்கும் எப்படி சட்டத்துல எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் தானே. லோ சட்டத்துல எல்லா விதமான சூழ்நிலைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். அப்படி ஞானக்கடலுக்குள்ள எல்லா சூழ்நிலைக்கும் ஞானத்துல தீர்வு இருக்குது. அந்த தீர்வை எடுத்துக்கொள்ளுங்கோ. சூழ்நிலை வந்துட்டுது என்று சொல்லிட்டு விக்டிமாக ஆகாதீங்க. விக்டிமாக கூடாது, விக்டோரியஸ் ஆகணும், வெற்றியாளர் ஆகணுமே தவிர நான் ஒரு பலிகடாவாகிடக்கூடாது சூழ்நிலைக்கு. விக்டிமண்டா என்ன, பலிகடா. பலிகடாக்கு மாலை போட்டு தான் கொண்டு போவீங்க, கொண்டு போய் தான் வெட்டுவீன. வெற்றியாளருக்கு மாலை போட்டு தான் கூட்டி கொண்டு போவீன. நான் எந்த மாலையை போட போறேன்ன்றது என்ன பொறுத்ததுதான். பலிகடாக்கு போடுற மாலையா வெற்றி மாலையா? எந்த காலத்துல நான் வெற்றி மாலையோட மாவீரனா போனேன்டா, மாவீரனண்டா மகாவீரா போனேன்டா
பாபா என்ன தூக்கி தலையில சூடிக்கொள்ளுவார், மாலையில தண்ட மாலையில கோத்து கொள்ளுவாரா. பலிகடாவா போனேன்டா, பாபா இது யாரு எனக்கு தெரியாது இந்த பிள்ளையன்னு சொல்லி போட்டு திரும்பி பார்க்காம போயிடுவேன். எல்லாருக்கும் அவமானம் இல்ல, தண்ட பிள்ளைய கொண்டு மாயா பலி கொடுக்குது வேண்டா. எங்களுடைய அம்மா அப்பாவை எங்களை பார்த்து இது யார் இந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியாது என்று சொல்ற ஒரு நிலை வந்தா ஒரு ஆளுக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு படுபயங்கரமான ஒரு சூழ்நிலை அது. இந்த அம்மா அப்பாவே என்ன பார்த்து என்ன தெரியான்னு சொல்லுங்க. ஏனண்டா தங்களுக்கு இனியிலேருந்து அவமானம். உன்னையும் போய் இந்த பிள்ளைன்னு சொன்னா எனக்கும் அவமானம், மற்ற சகோதரங்களுக்கும் அவமானம் என்று எனக்கு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும். இப்படித்தான் பாபா சொல்றவர். இதெல்லாம் ஏன் சொல்றாருங்களே, ஆனா பாபா எங்களை வெறுக்க மாட்டார், ஒரு நாளும் கடைசி வரைக்கும் வெறுக்க மாட்டார். ஆனா இப்படியெல்லாம் ஏன் சொல்றவர், எங்களை ரோசம் வார மாதிரி கதைக்கிறவர்ல பாபா. நீ இருந்ததுக்கு இல்லாமலே போயிருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்றவர் சக்கார் முரளியில. நீ இருந்த நேரத்துக்கு இல்லாமலே போயிருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லுவார். எங்களை தேர்ந்தெடுத்தது அவர் தான், எடுத்து போட்டு இப்படியும் சொல்லுவார். எப்படி இருக்குங்க, அப்பவாவது கொஞ்சம் சூடு சுரணை விரட்டும்னு தான் சொல்றவர். அப்பவாவது கொஞ்சம் உணர்வு விரட்டும், உணர்ச்சி விரட்டும், இதுதான் பாபா எங்களுக்கு அப்படி சொல்றவர். அப்ப நான் தந்தையை போல ஆக வேண்டும், இப்படியா போச்சு அப்படியா போச்சு அதாலதான் என்று சொல்லாமல் நான் இப்படித்தான் வர வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்க வேணும். பாபாவை போல, பிரம்ம பாபாவை போல முழுமையாகவும் சம்பூர்ணமாகவும், சிவபாபாவை போல அசரீரமாகவும் சரீரமற்றவராகவும் வர வேணும். நான் நினைக்க கூடாது, நான் எவ்வளவுதான் மனதுல உறுதியா இருந்தாலும் என்னோட எனக்கு வாய்க்கிறாக்கள் இருக்கிறமே, என்னோட சேர்ந்து கொண்டு வாராக்கள் இருக்கிறமே, இவைதான் எனக்கு பிரச்சனை. இவை எல்லாரும் ஒழுங்கா இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நாங்க எல்லாரும் ஒன்றாவே முழுமையாகி இல்லாமே. இப்படி கதைக்க வேணாம்னு சொல்ற, எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா நாங்க முழுமையாகிடுவோம் தானே, நான் முழுமையாகிடுவேன் தானே என்று கதைக்க வேண்டாமா. அப்ப எந்த சத்தியம் என்னது, நான் என்னத்தான் பார்ப்பேன், என்னத்தான் நான் மாத்துவேன், எந்த சுய கௌரவத்தோட நான் இருப்பேன், இந்த ஆன்மீக கௌரவத்தோட நான் எப்பவும் இருப்பேன் என்றதுதான் நான் எனக்கு செய்ய வேண்டிய சத்தியம். என்ன நான் மாத்திக்கொள்ளுவேன், அவையில் ஒழுங்கா இருந்தா நானும் ஒழுங்கா இருப்பேன் என்ற கதைக்க வேணாம்னு சொல்றார் பாபா. மற்றவையில் உன்னுடைய முயற்சியில எந்த பங்கும் இல்ல அவைக்கு, உண்ட முயற்சி முழுக்க முழுக்க நீதான் பொறுப்பு. உண்ட ஸ்திதி குழம்பினா, உண்ட ஸ்திதியை நீ இழந்தா அதுக்கு நீதான் முழுக்க முழுக்க பொறுப்பு, யாருமே அதுக்கு காரணம் இல்லை. அவையிலால இவையிலால அதால இதால சூழ்நிலைய காரணம் சொல்லவும் கூடாது, மனிதர்களை காரணம் சொல்லவும் கூடாது, எதையும் காரணம் சொல்லக்கூடாது என்று பாபா எங்களுக்கு சொல்றார். அப்படி எனக்கு நான் சத்தியம் செய்து கொள்ளணும். என்ன காரணத்தாலையும் எந்த ஸ்திதி குழம்பினா நான் என்னத்தான் பார்க்கணும், எனக்குள்ள என்ன சக்தி இல்லாமல் போயிட்டுதா, அந்த நேரத்துல சகிப்புத்தன்மை இல்லாம போயிட்டுதா, அல்லது ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லாமல் போயிட்டுதா, அல்லது நான் சரியா பகுத்தறியலையா, அந்த நேரத்துல என்ன செய்யணும் என்று நான் பகுத்தறியலையா, என்னன்றதை நான் கண்டுபிடிக்குவேன். அப்ப எனக்குள்ள போய்த்தானே நான் பார்க்கணும், என்னத்தான் நான் மாத்தணும், எந்த ஆன்மீக கௌரவத்தோட நான் இருக்கேல. அதால்தான் இந்த ஸ்திதி வேற மாதிரி இருந்தது. ஆன்மீக கௌரவத்துல இருந்திருந்தா நான் ராஜரீகமா இருந்திருப்பேன், ஒரு தூய்மையான மேன்மையான ஒரு ஆன்மீகமான ஒரு தெய்வீகமான ஒரு ஆளா நான் இருந்திருப்பேன். அப்படி இல்லாம நான் எத்தனையோ வருஷத்துக்கு முதல் வெண்டுட்டேன் என்று நினைச்ச
சுபாவம், ஒரு குணம் திடீரென்று எங்கே என்று தெரியாம இருந்தா போல தலையை தூக்கிட்டது என்று சொன்னா, இந்த ஆன்மீக கௌரவத்துல நான் அவ்வளவு ஆழமா வேறு உண்டையில இன்னும் என்றதை நான் விளங்கிக் கொள்ளணும், நான் உணரணும். அப்ப நான் இவ்வளவு நாளும் நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்று நினைச்சு கொண்டிருந்திருக்கிறேன். ஆனா உண்மையா நான் அப்படி இருக்கே இல்லை. இருந்திருந்தேன்டா எனக்கு இப்படி நடந்திருக்காது, இப்படி இந்த ஸ்திதி குழம்பி இருக்காது. இப்படி என்னத்தான் நான் செக் பண்ணி பார்க்கணும். இப்ப பாபா கேட்கிற, எனக்கு இங்க நீங்க மதுபன்ல இருந்து கொண்டு ஜனவரி 18 சக்தி வாய்ந்த நாள், எல்லா தாதிமார்களுக்கு முன்னால எல்லாருக்கு முன்னாலேயும் சத்தியம் எல்லாம் செய்து போட்டு பிறகு நீங்க அங்கால போய் ட்ரெயின் ஏறினோனே பஸ் ஏறினோனே சத்தியமும் முருங்க மரத்தில் ஏறிடக்கூடாது. சத்தியம் என்னோடையே எனக்குள்ளே இருக்கணும். பேப்பர்ல எழுதி போறது ஈஸின்னு சொல்றார் பாபா. நாங்க சத்தியம் சத்தியமா எழுதி ஒரு கட்டத்துல பாபா முரளியில சொல்லிட்டார், நீ ஒருத்தரும் பேப்பர்ல எழுதுறீல, எழுதுறதுண்டா ஓகே மட்டும்தான் எழுதணும். பாரதம் பாரதமா கடிதம் எழுதுறீல ஒருத்தரும் இங்க எனக்கு சொல்லிட்டார். என்ன பாபாவே கலைச்சு போயிட்டார். சரி பாவம் பிள்ளை, சரி பரவாயில்ல எழுதட்டும் எழுதட்டும். அதுங்க ஞானத்தை எப்படி பாபா சொல்லுவார், கடலையே மையாக்கி காட்டையெல்லாம் காகிதமாக்கி எழுதினாலும் முடிக்காதோ, அத மாதிரி நாங்க எங்கட சொந்த கதை சோக கதையை எழுதி எழுதி முடிக்கிறோம் இல்லை. கடைசியா பாபா கடைசி முரளிகள்ல சொல்லிட்டார், ஓகே என்று மட்டும் எழுதிட்டு போடு வட்டிக்குள்ள, அதை விட பெருசா எதுவும் அங்க இருக்கக்கூடாது என்று ஓர்டராகவே சொல்லிட்டார். அன்பா சொல்லி சொல்லி பார்த்தா அது வேலைக்காகுது இல்லை என்று ஓர்டராகவே சொல்லிட்டார். இப்போ பாபா சொல்ற, நட்டொண்டும் லூஸா இருக்கக்கூடாது, எல்லா ஸ்க்ரூவும் டைட்டா இருக்கணும். என்ன ஸ்க்ரூ? நான் எடுத்த சத்தியத்தின் உறுதி. நட் லூஸா போறேன்டா சொன்னா என்ன? அலட்சியமா இருக்கிறது. நான் விழிப்புணர்வுல இருக்கிறேன். சாதாரணமான ஆள் மாதிரி சில வழியில நடந்து கொள்றது, சாதாரண ஆள் மாதிரி இருக்கிறது. நான் யார் என்று நான் எப்பவும் நினைச்சு கொள்ளணும். நான் வீட்டில இருந்தேன்னு, நான் சென்டர்ல இருந்தேன்னு, நான் ஒரு பிரம்மகுமார், நான் ஒரு பிரம்மகுமாரி, பிகேன்னு தானே சொல்லுவோம். பிகேஸ் எல்லாருக்கும் தான் இந்த ப்ரோக்ராம் ஆமாண்டா நானும் பிகே நானும் பிகே என்று எல்லாரும் பிகே டைட்டில நல்ல வடிவா வச்சுக்கொள்ளுவோம். அப்ப அந்த டைட்டில் எப்பவும் நினைக்கலாம் வேணும். இப்ப அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிபிகேஷன் வச்சிருப்பீங்க தங்களோட பேருகளோட, பிஏ, எம்ஏ, எம்பிஏ, எல்எல்பி, நிறைய ஏபிசிடி எல்லாம் வச்சிருப்பீனமல்லோ தங்களோட பேருகளோட. அந்த டைட்டில் எப்பயாவது அவையில் அந்த நாலேஜ் அவைகள் இல்லாமல் போகுமா? அது தகுதி தராதரம் இல்லாமல் போகுமா? அவை எப்பவும் அதுவாத்தானே இருப்பினம். அவை அந்த தொழிலை செய்யணுமோ இல்லையோ அவை அதுதான். அப்ப நானும் எந்த டைட்டில் பாபாட்ட வந்த பிறகு பிகே. நான் வீட்டுல இருந்தேன்னு, நான் ரோட்டுல இருந்தேன்னு, நான் ஆபீஸ்ல இருந்தேன்னு, நான் சென்டர்ல இருந்தேன்னு, இங்க இருந்தேன்னு, நான் பிகே. நான் சாதாரண ஒரு ஆளா ஆகக்கூடாது. இப்ப அப்படி ஆகுறதைத்தான் நட் லூசா போறதுன்னு சொல்றது. அதைத்தான் அலட்சியத்தன்மைன்னு சொல்றேன். அந்த அலட்சியத்தன்மை எங்களுக்குள்ள வரக்கூடாது. அப்ப நாங்க கொஞ்சம் லூசா போயிட்டு, நான் லூசா போனோன்னு எனக்கு எந்த மூத்தவர்களுக்கு என்னில நம்பிக்கை இல்லாம போயிடும். என்ன நீங்க இவ்வளவு காலமா இப்படியெல்லாம் இருந்து போட்டு, இப்படியெல்லாம் படிச்சுட்டு, இவ்வளவெல்லாம் பேசி, இவ்வளவெல்லாம் சேவை செய்துட்டு, இப்படி நடவடிக்கை செயற்பாடு அதை பேச்சோட நீங்க இப்படி செய்யலாமா இருக்கலாமா என்று மூத்தவர்கள் என்ன கேட்கினம் என்று சொன்னா அவைக்கு கொஞ்சம் நம்பிக்கையில என்னை பற்றி ஆட்டம் வந்துச்சுது என்ற அர்த்தம். அப்படி அவைய என்னை பார்த்து சொல்லக்கூடாது, என்னை பார்த்து கதைக்க கூடாது, என்னை பார்த்து கேட்க கூடாது. அப்ப அப்படி கேட்டா நாங்க அவைக்கு என்ன சொல்லுவோம்? இல்ல இல்ல இல்ல, அது
அது இப்ப இந்த சந்தர்ப்பத்தாலதான் அப்படியே தவிர மற்றபடி நான் அப்படி இல்லை. அது நான் இப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் என்ன சரிப்படுத்திடுவேன் அப்படி சொல்லுவோம் நாங்க. அப்படியெல்லாம் லூசா இருக்காதீங்க சொல்றேன். அந்த மாதிரியான டயலாக், அந்த மாதிரியான மொழி, அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள், பேச்சு பழக்கங்கள் எதுவும் வரக்கூடாது. பகுதிக்கு கூடி வரக்கூடாதுன்னு சொல்றேன் பாபா. நான் சும்மா நகைச்சுவையாத்தான் சொன்னேன்னா, நான் சும்மா பகுதிக்கு தான் அப்படி கதைச்சேன்னா, உண்மையா மீன் பண்ணி சொல்லவே இல்லை. அவ்வே அதை சீரியஸா எடுத்துட்டீங்க. நான் இந்த நேரம் சீரியஸா தான் இருப்போம். ஏன்னா மம்மா எப்பவுமே சீரியஸா தான் இருப்பாவா. மம்மா ஒரு நாளும் பகுடி விட மாட்டா, ஜோக் விட மாட்டா, லைட்டா இருப்பா, ஸ்வீட்டா இருப்பா. மம்மாண்ட கிளாஸஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு தான் ஒரே கதைப்பா. ஆனா ஜோக் அடிக்க மாட்டா. அந்த நடைமுறையில கடவுள் எல்லா இடமும் இருக்கணும்னு சொல்லினா, ஆனா இப்படி இப்படி எல்லாம் நடக்குது, அப்ப இதுல எல்லாம் கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருக்கிறாரா, அப்படி அப்படி சிரிச்சு சிரிச்சு கதைப்பா. ஆனா ஜோக் அடிக்க மாட்டா. ஜோக்கா சொன்னா இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டா. அடுத்தது பாபா சொல்றார், உங்களுக்கு தூர பார்வை நல்லா இருக்குது, கிட்ட பார்வை தான் அவ்வளவு நல்லா இல்லைன்ற. என்னத்த சொல்றார் அப்படி? கிட்ட பார்வை தான் கொஞ்சம் சரியில்லை, தூர பார்வை நல்லா இருக்கா. அப்படி என்ன அகநோக்கு இல்ல, ஆக்களை பார்க்கணும், சரீரத்தை சரீரத்தை பார்க்காதீங்கன்னு பாபா சொல்றது. அவன் கண் மூக்கு வாயை நாங்க பாக்குறேல தானே. நாங்க யாரையும் பார்க்க இந்த கண் மூக்கு வாயை பார்த்து கதைக்கிறோம் நாங்க இல்லத்தானே. அந்த பர்சனாலிட்டிய பாக்குறது, அவன் கலியுக பர்சனாலிட்டியை நாங்க பாக்குறது. அவையில் இப்படி, அவையில் அப்படி, அவையில் இந்தியன்ஸ், அவையில் வெள்ளக்கார, அவைகளுக்குண்டு ஒரு கேரக்டர் இருக்குமல்லோ. அப்படி நாங்க ஒன்று மைண்ட்ல வச்சிருப்போமல்லோ. ஒரு பிளாக் கண்டா அவை இப்படித்தான் இருப்பினாம், ஒயிட்ஸ் அண்ட் அவை இப்படித்தான் இருப்பினாம், ஸ்பானிஷ் அண்ட் அவையில் இப்படித்தான் இருப்பினாம், இந்தியன்ஸ் அண்ட் அவை இப்படித்தான் இருப்பினாம், தமிழாக்கள் இப்படித்தான் இருப்பினாம். அந்த பர்சனாலிட்டிஸ் ஒன்று வச்சிருப்போமல்லோ நாங்க எங்களுக்குள்ள. அதை பாக்குறதைத்தான் பாபா சரீரத்தை பாக்குறேன்னு சொல்றது. மற்றபடி கண்மூக்கு வாயையோ தோலையோ சதையையோ நாங்க பாக்குறே இல்லையே. யாரையுமே பாபாட்ட வர முதலும் அப்படி நாங்க பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் தானே. ஒரு ஆளை பாக்குறேன்னு சொன்னா, ஒரு ஆளை பற்றி கதைக்கிறேன்டா அவன பர்சனாலிட்டியை தானே கதைப்போம். அதைத்தான் சரீரத்தை பாக்குறேன்னு பாபா சொல்றது. அப்ப வெளியில பாக்குறதுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல கிளியர் விஷனா இருக்குதா. ஆனா எனக்குள்ள அகநோக்கா போய் என்னத்தானே நான் கிட்ட பார்ப்பேன், அந்த பார்வைதான் கொஞ்சம் வீக்கா இருக்கா என்று சொல்லி பாபா சொல்ற. அப்ப கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவரால ஸ்க்ரூவை டைட் ஆக்கி கொள்ளுங்க. இதுல கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. மற்றவையில நீங்க பார்க்க வேண்டாம். இதுதான் பாபா எங்களை சத்தியம் செய்ய சொல்லி சொல்றாரு. இந்த முரளியில சத்தியம் என்ன சத்தியம்? சுயத்தை பார்ப்பது, சுயத்தை மாற்றுவது. மற்றது என்ன? சுயத்தை பார்ப்பது, சுயத்தை மாற்றுவது. மூன்றாவது இன்னொன்னு சொன்னார், அதான் அந்த சத்தியம். சுய கௌரவத்துல உறுதியா இருக்கிறது. தன்மானம் தன்மானம்னு இருப்போம் நாங்க. சும்மா தன்மானம் கொக்கரிச்சு கொண்டிருப்போம். ஆன்மீக மானத்தோட வாழ்றதுதான் உண்மையான தன்மானம். இப்ப ஆன்மீக மானம் மரியாதையோட வாழ வேணும். வேண்டா எவ்வளவுக்கு பணிஞ்சு போகணுமோ அவ்வளவுக்கு பணிஞ்சு போறது தான் ஆன்மீக தன்மானம். தாதி பிரகாஷ் மணி, தீதி மன்மோகினி ஆரோ விட்ட பிள்ளைக்காக ஆர்டியோ போய் மன்னிப்பு கேட்பினார். இதுதான் ஆன்மீக தன்மானம். தன்மானம் என்று சொல்றது ரெண்டு கொம்பு இல்லை, பணிவு. இப்படி அப்ப எனக்குள்ள சுய கௌரவம் என்றது அது எனக்குள்ள இருக்க வேண்டிய போதையை தவிர அது வெளியில அகங்காரமாயோ எதுவிதமாகவும் தெரியக்கூடாது. தீதி மன்மோகினி இந்த 3 ஸ்லோகங்கள் மாதிரி 3 சேயிங்ஸ் அவண்ட
என்று சொல்லி என்ன சொல்றவேல்? டிடி மன்மோகினியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாபா ஜனவரி 18 சரீரத்தை விட்டு போயிட்ட பிறகு முதலாவதா ஜனவரி 21 பாப்தாதா ஃபர்ஸ்டா வந்தது. அந்த நேரம் டிடி மன்மோகினியையும் இந்த ஆதி பிரகாஷ் மணியையும் தான் கூப்பிட்டு அடுத்த நிர்வாகத்தை நீங்க தான் நடத்த போறீங்கன்னு சொல்லி பொறுப்பு கொடுத்தவர். அதுல 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21 டிடி மன்மோகினி சரீரத்தை விட்டு போயிட்டா. டிடி மன்மோகினி ஒரு மதர், லொக்கிக்லேயும் அவ மதர் தான். ஆனா சுத்தியான ஒரு ரிச் ஃபேமிலியில இருந்து வந்தவ. ரிச்னா அப்படி ஒரு ரிச். அவ இந்த தாத்தா எல்லாம் சமூகத்துல அவ்வளவு பிரபலமான ஆள், பெரிய ஆள், ஊருக்கு ஒரு தலைவர், ஊர் தலைவர் என்று சொல்லலாம் அவரு. அப்ப அப்படிப்பட்டவர் பேத்தி இவ பாபாட்ட வந்து தன்னை அவ்வளவு ஹம்பிள் ஆக்கினான். இதுதான் ஆன்மீக தன்மானம். அப்ப ஆன்மீக தன்மானம், சுயமாற்றம், சுயத்தை பார்ப்பது, இதுதான் நான் செய்ய வேண்டிய, உறுதியா இருக்க வேண்டிய சத்தியம். அப்ப இந்த வருஷம் நான் இந்த ஞானத்தை விளங்கி கொள்றது, அப்படியா நான் இருக்கணும் என்று ஆசைப்படுறது, மற்றது நான் அப்படியா இருக்கிறது, இந்த மூன்றுக்கும் இடையில சமநிலை ஏற்படணும் அவ சொல்ற. கொண்டு வந்து விளங்கோணும். முதலாவது நான் எப்படி இருக்கணும்ன்றது விளங்கோணும். விளங்காட்டிக்கு பல்லு படிச்சு கொண்டிருந்து கடைசியில டிப்ரெஷன் ஆகிடும். தியானமே ரிலாக்ஸேஷனுக்கு, தியானத்துக்கு வந்து நான் டிப்ரெஷன் ஆகினா தேவையாது, அவ தேவையா இல்லை போயிடும். அப்ப இந்த ஞானம் வந்து என்ன ரிலாக்ஸ் பண்ணணும். எனக்குள்ள இருக்கிற மன இறுக்கங்கள் எல்லாத்தையும் அது தளர்த்தணும். என்னென்னத்தால நான் இறுகி போய் இருக்கிறேன் இந்த உலக வாழ்க்கையில, இதாலதான் ஓ இதாலதான் இது விளங்கணும். முதல்ல எனக்கு விளங்குறது, பிறகு முதலாவது விளங்குறது, விளங்கினா நாங்க அப்படி ஆயிடுவோம் இல்லை. ரெண்டாவது நான் அப்படி ஆகணும், இப்படி நான் இருக்கணும், இதெல்லா இறுக்கங்கள்ல இருந்து நான் என்ன ரிலீஸ் பண்ணணும், என்ன நான் ரிலீஸ் பண்ணணும். இதைத்தான் பாபா விடுதலை கொடுங்கள் என்றுவர். உங்களுக்கு நீங்களே விடுதலை கொடுங்கள். இதைத்தான் ராவண ராஜ்யம் என்றுவர். ராவண என்ற சிறையில் இருக்கிற சீதைகள் நீங்க என்றுவர். ராமர் வந்திருக்கிறார் உங்களை மீட்டெடுக்கன்னு சொல்லுவார். எப்படி மீட்டெடுக்கிறார்? ஞானத்தை தான் ஓதுறார். அதான் சிவன் பார்வதிக்கு அமரத்துவ கதையோ ஓதி கொண்டிருப்பார். அவர் கேட்டு நித்திரியா போயிடுவாவா. என்றது கதை, புராண கதை. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல, அது எங்கட கதை தான். பாபா எங்களுக்கு ஞானத்தை ஓத இப்ப எத்தனை பேர் நித்திரியா போயிட்டீங்க? எல்லாரும் முழிப்பா இருக்கிறீங்களா? சிலவேளை முரளி கிளாஸ்ல சிவன் அமரத்துவ கதையை சொல்லி கொண்டிருப்பார். நாங்க பார்வதிகள் நிறைய பேர் நித்திரியா போய் குரட்டு சத்தமும் கேட்போம். அப்ப இந்த ஞானம் எனக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷனை தரணும், ஒரு ரிலீஃபை தரணும். அந்த இப்ப விளங்கணும், அப்புறம் நான் அப்படியெல்லாம் ஆகணும் என்று ஆசைப்படணும். மூன்றாவது அப்படி ஆகணும். இந்த மூன்றுக்கும் இடையில பேலன்ஸ் ஏற்பட வேணும் என்று சொல்றார் பாபா. இந்த மூண்டையும் சமனா கொண்டு வந்தா அதுதான் பாப் சமானாகிறது என்று சொல்றார். பாபாவுக்கு சமனாகிறது என்று சொல்றார். இப்ப பாபா சொல்லுவார், அப்ப இத எத்தனை பேர் பாப் சமான் ஆகுவீங்க எழுதித்தாங்கோ என்று சொன்னா, இப்ப நாங்க எல்லாரும் என்ன செய்வோம்? பேனி எடு, பேப்பர் எடு, உடனே கட்ட பாபா நான் பாப் சமான் ஆகுவேன் என்று எழுதி கொடுத்துருவோம். அது பெரிய கஷ்டமோ? ப்ரொமிசரி நோட் என்று சொல்லி இருக்கும் சத்திய கடதாசிகள், இது எழுதி கொடுக்குறது கஷ்டமோ? ஒரு நொடியில் எழுதி விடுவீர்கள் என்றார் பாபா. இப்ப நான் எழுத சொன்னா எல்லாரும் கட்டான்னு ஒரு பேப்பர் எடுப்பீங்க, பேனி எடுப்பீங்க, எழுதி ஸ்கூல்ல யார் முதலாவதா கொப்பி கொண்டி காட்டுறன்ற மாதிரி எழுதி பாபா இந்தாங்க நீட்டுவோம் பாபாட்ட.
அதான் சிலவுல பாபா சொல்லுவார், பிள்ளைகளுக்கு எப்படி பாபாவை மகிழ்விக்கணும்னு தெரியும். அடிச்சு பிடிச்சு கையை தூக்குவான். ஏதாவது கேள்வி கேட்டாருண்டா, எத்தனை பேர் மாயையை வென்றவர்களாகுவீர்கள்? கையை தூக்குவோம். எத்தனை பேர் தடைகளை வென்றவராகுவீர்கள்? கையை தூக்குவோம். எத்தனை பேர் முதலாவது லட்சுமி நாராயணா போறீங்க? கையை தூக்குவோம். அப்ப பாபா சொல்லுவார், பிள்ளைகளுக்கு எப்படி அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு தெரியும். அப்ப நீ இன்னும் ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வருவியா? ஓமப்பா என்று பிள்ளை நல்ல ஒரு இதா சொல்லுதண்டா, ஆனா அதுக்கேத்த முயற்சி ஒன்றுமே செய்யறீங்களேண்டா, உனக்கு தெரியும் நீ என்ன என்ன சொன்னா அப்பாவுக்கு சந்தோஷப்படுவாருன்னு உனக்கு தெரியும். அப்பா சொல்லுவார் இல்லோ, அப்படி சொல்லுவார் பாபா எங்களுக்கு. அப்ப பேப்பர்ல பட்டு எழுதி தந்துடுவீங்க. ஆனா நீங்க எழுத வேண்டிய இடம் எங்க? உண்மையா நான் பாப் சமானாகுவேன், பாப் சமானாகிறேன்டா, முதலாவது விளங்கணும். என்னென்ன நான் எனக்குள்ள செய்ய வேண்டி கிடக்குது, பார்க்க வேண்டிய அலுவல் என்னன்றது விளங்கணும். அப்படியா நான் வரணும் என்று ஆசைப்படணும், ஆகவன். இதான் பாப் சமானாகிறேன்னு சொல்றேன். இதை எழுதித்தாங்க, எத்தனை பேர் செய்வீங்கன்னு கேட்டா பேப்பர்ல கடகடன்னு எழுதி கொடுப்போமா. ஆனா உண்மையா நாங்க எழுத வேண்டிய இடம் எது? உண்மையா எங்க எழுதணும்? மனதிலும் பாபா புத்தியிலும் சொல்லுவார், மனதுல மனதிலும் புத்தியிலும் மனசுலயும் புத்தியில இதயத்துல எங்களோட உணர்வுகளுக்குள்ள அது போகணும், உணர்வுகளுக்குள்ள அது கலக்கணும். நாங்க சொல்லுவோம் எங்களோட நாடி நரம்பெல்லாம் ஓடுது சொல்றோம் நாங்கள் எல்லாம். சில விஷயங்கள் இந்த குடும்பத்தை பற்றியோ அல்லது எனக்கு ஏதாவது ஒரு ஆவேசமான ஆக்ரோஷமான விஷயம் எல்லாம் சொல்லுவோம் தானே. நாங்க இந்த நாடி நரம்பெல்லாம் அதுதான் வேலை செய்து கொண்டிருக்குது என்று, அது ஒரு வர்ணனை தானே அப்படி சொல்றது. அப்படி எங்களோட நாடி நரம்பெல்லாம் நான் எழுதணும், நான் பாப் சமானாகுவேன். இந்த இதயம் துடிக்கணும், பாப் 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 துடிக்கணும். பாபா சொல்லுவார், அந்த இதயம் துடிக்கிற சவுண்டுக்கு லப்டப் லப்டப்னு தானே சொல்றவே. இந்த பாபா சொல்லுவார், உங்களுடைய இதயம் லப்டப் லப்டப்னு துடிக்க கூடாது, பாப் பாப் பாப்னு துடிக்கும் சொல்லுவார் பாபா. அப்படி சொல்லி இருக்கிறார் முரளியில. அவர் எப்படியெல்லாம் சொல்லலாமோ அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. இப்ப அந்த இதயம் நான் பாப் சமானாகணும், நான் பாப் சமானாகணும், பாப் சமானாகணும், இதயம் துடிக்கும் என்று சொல்ற. நெற்றியில எழுதுங்கள் என்றார். மனசுல புத்தியில உணர்வுகளுக்குள்ள பிரதிஜ்ஞா என்றா சத்தியம். பிரதிஜ்ஞாவா பிரதிஜ்ஞை என்று தமிழ்ல சொல்லினா பிரதிஜ்ஞா சத்தியம் எழுதணும். அது மொஹபத் இருந்தா மெஹனத் இருக்காது என்ற. மொஹபத் என்றா அன்பு. பாபால எனக்கு அன்பு இருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. அது கஷ்டம் இது கஷ்டம். ஒரு அப்பாக்கு ஒரு அம்மாக்கு பிள்ளைகள்ல இருக்கிற அன்பு பாசத்துல அவைகளுக்கு ஒரு கஷ்டமும் தெரிகிறேன். அந்த பிள்ளைகளுக்காக அவையில் செய்யற உழைப்புக்கு எந்த கஷ்டமும் தெரிகிறேன் என்று சொன்னா, அத கடமை என்று செய்யறது என்று சொல்றதை விட அந்த அன்புல, அன்பும் கடமையும் சேர்றதாலதான் எவ்வளவு துன்ப துயரங்கள் வந்தாலும் அவையில் அதை ஒரு பொருட்படுத்துறீங்க. அப்படி மெஹனத் கஷ்டமா இருக்காது, அவைக்கு பாடுபட்டு செய்யற மாதிரி இருக்காது. அவை பிறகு சில வழியில ஏதாவது முரண்பாடுகள் வரைக்கும் சொல்லுவேன், நான் எவ்வளவு பாடுபட்டு உன்னை வளர்த்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு பாடுபட்டு உனக்கு அந்த அட்மிஷன் எடுத்து தந்தேன் தெரியுமா, எவ்வளவு பாடுபட்டு உனக்காக இதை செய்தேன் தெரியுமா, அதை செய்தேன் தெரியுமா சொல்லி காட்டுவீன. ஆனா அந்த பாடுபட்டு அவையில செய்ய வச்சது அந்த பிள்ளைகள்லையோ இனத்திலேயோ இருக்கிற அன்புதான். அப்படி பாபா மேல எனக்கு அன்பிருந்தா நான்
பாபா சொல்றதை செய்யற எதுக்குமே நான் கஷ்டப்பட மாட்டேன் சொல்றாரு பாபா. பாபா சொல்றது செய்ய எனக்கு கஷ்டமா இருக்குன்னா நான் இந்த அன்பைத்தான் செக் பண்ணி பார்க்கணும். பாபா சொல்ற நீங்க தைரியமா ஒரு அடி எடுத்து வையுங்க. செய்யறேன் பாபா, செய்து காட்டுறேன் பாபா. தைரியமா ஒரு அடி எடுத்து வையுங்க. உங்களுக்கு கோடி அடிகள், வழக்கமா பாபா 100 அடி என்றுவர், இன்றைக்கு கோடி அடிகள் உங்களுக்காக தந்தையினுடைய உதவி கிடைக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க இந்த நேரத்துல பாபா எப்படி இருக்க சொல்லி இருக்கிறாரு எனக்கு, நான் அப்படி இருப்பேன். இந்த ஒருக்க நினையுங்க, நீங்க மனசார பாபாண்டு நினையுங்க. உங்களுக்கு அவ்வளவு பவரை நான் தருவேன், உங்களுக்கு அவ்வளவு உதவி நான் தருவேன் சொல்லுவேன். செய்து பார்த்தா தான் விளங்கும். இல்லாட்டி நாங்க சும்மா கேட்டோன்னு தான் இருப்போம். எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், கட்டாயம் அனுபவம் இருக்கும். இல்லாட்டி இந்த பிராமண வாழ்க்கையில தாக்கு பிடிக்க மாட்டோம். வெறும் நாலேஜை வச்சு நாங்க இந்த பிராமண வாழ்க்கையில தாக்கு பிடிக்க மாட்டோம். எல்லாருமே பாபான குழந்தைகளா இருக்கிறீங்கன்னு சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. ஆனா அந்த அனுபவத்தையே ரிப்பீட் பண்ணி இந்த வெற்றி கதைகள் என்று சொல்லி நான் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. அடுத்த லெவலுக்கு நான் போகணும். ஓகே, திரும்பி பார்த்தா பாபா செய்த உதவிகள் எல்லாம் பெரிய கும்பமா எனக்கு பின்னால கதையா இருக்கும் ஒவ்வொரு வீக்கேக்கு. அதை பார்த்து அந்த உற்சாகத்துல இன்னும் முன்னுக்கு போய் கொண்டிருப்போம். இன்னும் எல்லா பாபா சொல்ற விஷயத்தையும் நான் செயல்படுத்தி கொண்டிருக்கணும். பாபா சொல்றார், இதெல்லாம் உங்களுக்கு கேட்க மோஜாகிறீங்களா மூஞ்சாகிறீங்களா இருக்கிற. மோஜனா சந்தோஷம், குதூகலமாகறீங்களா, கொண்டாட்டமா இருக்கா உங்களுக்கு, அல்லது கன்ஃபியூஸ்ட் ஆகுறீங்களா? மூஞ்சாகிறதுனா கன்ஃபியூஸ்ட் ஆகுறீங்களா கேட்கிற. என்ன நடக்குது? மோஜாகிறமா மூஞ்சாகிறமா? மோஜ் கரோ அப்படின்னா நல்லா கொண்டாடுங்க, குதூகலம், கொண்டாட்டம். பாபா சொல்ற விஷயம் எல்லாம் கேட்டோன எனக்கு அட இவ்வளவுதானா வாழ்க்கை, சோ சிம்பிள், இப்படி இருக்கணும். இல்லாட்டி ஓ லைஃப் இஸ் காம்ப்ளிகேட்டட் இப்படி எல்லாம் ஒரு வசனம் வச்சுக்கிறோம் இல்ல நாங்க. அதுக்குள்ள பாபா வர வந்து கோவத்தை விடு, அகங்காரத்தை விடுகண்டா என்னென்ன மனுஷர் வாழ்றது? இப்படி கன்ஃபியூஸ்ட் ஆகுறமா என்று கேட்கிறார் பாபா. சரி, அதுக்கப்புறம் பாபா ஒரு குரூப்பா சந்திக்கிறார். எங்களுக்கு டைம் ஆகுது. இவ்வளவு நேரம் என்ன நாங்கள் கேட்டு நாங்கள் சொல்றீங்களா? பாபா இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன சொன்னார்? எசென்ஸா ஒரு வசனத்துல நீங்க என்ன விளங்கி கொண்டீங்கன்னு சொல்லுங்க. ஒரு மணித்தியாலமா பாபா கதைச்சார், இல்ல நீங்க என்ன சாரம்சமா விளங்கி கொண்டீங்க சொல்லுங்க. ஒரு ஆளா சொல்லக்கூடிய ஆக்கள் சொல்லுங்க. ஓம் சாந்தி சிஸ்டர், செல்வத்தில் சிறந்ததான நிதானம், அதுல ஸ்திதியில மாறாம நாங்க விளங்கி கொள்ள வேணும் ஞானத்தை. மற்றது அதை ஆசைப்பட வேணும், மற்றது அதை ஆக்கி கொள்ள வேணும். விளங்கி கொண்ட. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்னன்னு சொன்னா பேலன்ஸ் பண்ண சொல்றாரு. அந்த வாக்குறுதியையும் பாபாவை வெளிப்படுத்துறதுலும் பேலன்ஸ் இருக்கும்னு. அந்த வாக்குறுதி அந்த சத்தியம், 3 வகையான சத்தியமும் நல்லா பதிஞ்சிருக்கு. ஒன்று சுயத்தை மட்டும் பார்க்கறது, அடுத்தது அதை சுயத்தை மாத்துறது, அடுத்தது சுய கௌரவத்துல உறுதியா இருக்கிறது. இதோட சேர்த்து நாங்க எங்களோட நடத்தையில இறைவனை வெளிப்படுத்துறது, ரெண்டிலும் பேலன்ஸா நாங்க இருக்கோம். வேற என்ன சொன்னார்?
உங்களை மாத்தணும், உங்களோட பர்சனாலிட்டியை மாத்தணும்னு சொன்னேன். உங்களோட நடத்திய நாங்க ஞானத்திலேருந்து நிவாரணம் எடுக்கணும்னு சொன்னேன். ஞானத்துல இருந்துதான் நிவாரணம் எடுக்கணும். எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேற ஆட்களை நாங்க சேர்க்க போக கூடாது. நான் எனக்கு ஞானம்தான் நிவாரணம். ஞானத்துல மட்டும்தான் எனக்கு நிவாரணம் இருக்கும். வேற எந்த வழிமுறையை நான் கையாள போகக்கூடாது. ஞானமும் பாபாவும் தான் தஞ்சம். ஞானமும் பாபாவும் தான் எனக்கு அடைக்கல. வேற உறுதிமொழிய இதயத்துல பதியும் சுயமாற்றத்துக்கு. நாடி நரம்பெல்லாம் ஓடணும். உறுதிமொழி, இதயம் உறுதிமொழியைத்தான் நினைச்சு நினைச்சு துடிக்கும். இந்த இதயம் ஏன் இன்னும் துடிச்சு கொண்டிருக்கு? எந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றும் வரைக்கும் தான் அது துடிச்சு கொண்டிருக்கு. நிறைவேற்றிட்டேன்டா பிறகு எனக்கு இந்த உடம்புல வேலை இல்லை. என்ன அலுவல்? அதுக்கு பிறகு நான் என்னெல்லாம் நான் பாபாவுக்கு சத்தியம் செய்தனோ அதை நான் நிறைவேற்றிட்டேன்டா, பாபா என்ன தூக்கி வச்சிருவார், எந்த கண்ணுல வச்சிருவார். அதுக்கு பிறகு எனக்கு என்ன அலுவல் இந்த உலகத்துல? என்னத்துக்காண்டி சும்மா இந்த டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும்? பாபாண்ட கண்ணுக்குள்ள இருந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்குது. இந்த உலகம் வேற நிறைய வேலை செய்யலாம். மேல போயிருந்து கொண்டு சும்மா கீழே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம. வேற குணங்கள்ன்ற மாலை அணியணும்னு சொல்றாரு. குணங்களை மாற்றி வெற்றி மாலை அணியும். வெற்றி மாலை இந்த குணத்தை மாற்றி என்னில நான் வெற்றி கொடிய நாட்டோம். என்னகிட்டதான் நான் தோத்து போய் கொண்டிருக்கிறது. நாங்க தோக்குறது எங்கள்கிட்ட தான். நாங்க தோக்குறது ஆக்கள்கிட்ட தோக்குறையில, சூழ்நிலைக்கு தோக்குறையில, எங்கள்கிட்ட தான் நாங்க தோக்குறது. எங்கள்கிட்ட என்று சொன்னா பழைய பழைய குணங்கள் அடிக்கடி தலையை தூக்கி தான் செயல்பட்டிருந்தது. நான் நிப்பாட்டுன்னு சொல்ல முதலே அது செயல்பட்டுரு. அப்ப நான் கடைசியில அவசரப்பட்டுட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். பிறகு அதான் தோத்து போனது. பஸ்ஸை விட்டுட்டேன் நினைக்கிறது. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்டா வரையில. இந்த புதிய குணங்கள் செயல்பட ஸ்லோவா போயிட்டுது. பழசு ஃபாஸ்டா வேலை செய்யுது. தோத்து போயிட்டேன். மன வருத்தப்படுவோம். மன வருத்தப்படுறது ஒரு தண்டனைன்னு சொல்லுவார் பாபா. மிஸ் பண்ணிட்டேன். பட்டவனியில போய் என்ன எழுதுற? இன்றைக்கு தோத்துத்தன் எழுதுறதா? கவலைப்படுவேன். அதனால என்ன செய்யணும்? வெற்றி மாலை எப்பவும் இந்த கழுத்துல இருக்குது. நான் எப்பவுமே வெற்றிக்குரியவன் என்று நான் நினைப்போம். நல்லதுகளே நினைக்கணும். முரளிகளையே நினைப்போம். நல்லதுண்டா இந்த உலகத்துல முரளி மட்டும்தான் நல்லது. முரளி பாபா கதைச்சது மட்டும்தான் நினைக்கணும். எனக்கு யார் கதைச்சதும் நினைவில் இருக்கக்கூடாது. அவ்வளோத்துக்கு சில பண்டிதர்களை பாருங்க, சில சைவ புலவர்களை பாருங்க, ஒருத்தருக்கெல்லாம் ஒரு வசனத்தை இழுத்து விடுவின. பார்த்திருக்கிறீங்களா? அப்படி ஆக்கல. ஒருத்தருக்கெல்லாம் ஒரு தேவார வசனம், ஒரு திருவாசகத்திலிருந்து, ஒரு அதுல இருந்து இதுல இருந்து, தலை முழுக்க தமிழ் தான். தலை முழுக்க அந்த அறிவு தானே வைக்கி இருக்கு. கதைச்சா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு பொருத்தமா ஒரு வசனம் பெரு. இப்படி பார்த்திருக்கிறீங்களா ஆக்கல? ஆமா. அப்படி எங்கட தலைக்குள்ள முரளிதான் நிக்கும். அதுதான் நல்ல விஷயம். தாதி ஜாங்கி எல்லாம் கதைச்சா சும்மா கதைப்பாவா? இன்றைக்கு என்ன கறி, இன்றைக்கு என்ன சமையல் சாப்பாடு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டா. இந்த உலக விஷயங்கள்ல சிந்தனைகள் எதுவும் இருக்காது அவைக்கு. முரளி 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 முரளி.
பிராமணர்கள் எங்க நிக்கணும், அவையில் எங்க கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும், பாபாவுக்கு என்னென்ன செய்யணும், இதுதான் இந்த தலைக்குள்ள நிக்கும். அதுதான் நல்ல விஷயங்களை ஏன் நினைக்கணும்ன்றது இது மட்டும்தான். அப்ப நான் வாய் திறந்தா அப்படித்தான் இருக்கும், இந்த செயல்பாடு அப்படித்தான் இருக்கும். இல்லாட்டி நாங்க பாபாவை நினைப்போமா கொஞ்ச நேரம், ரிலாக்ஸ்டான முறையில் அமர்ந்திருப்போம். ஆழமா மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவோம். உடல்ல இருக்கிற எல்லா தசைகளும் தளர்வான ஓய்வான நிலையில இருக்க எனக்குள் நான் ஆழமான ஞான சிந்தனையில் ஈடுபடுகிறேன். என்னை நான் பாப் சமான் ஆக வேண்டும் என்ற உறுதியான இலக்கை கொண்ட பாப் தாதாவின் மிக அன்பான நெருக்கமான உரிமையுள்ள ஒரு குழந்தையாக உணர்கின்றேன். பாப் தாதா என் மீது உயர்ந்த நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டிருக்கின்றார். பாப் தாதா இந்த யக்யாவின் வாரிசாக, நம்பிக்கை நட்சத்திரமாக என்னை பார்க்கிறார். நான் கடவுளின் இந்த மாபெரும் பணியில் ஒரு விசேஷமான ஆத்மா. பாபா என் மீது வைத்திருக்கும் தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான மேன்மையான அபிலாஷைகள், கனவுகள் என்பவற்றின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நான் இருக்கிறேன். என் பார்வை எப்போதும் எனக்குள் அகமாகவும் வெகு தொலை தூரத்தில் இருக்கும் பாபாவை நோக்கி உயர்வாகவும் மட்டுமே எப்போதும் இருக்கும். ஞானக் கண்களால் என்னை நான் எப்போதும் பரிசீலித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆன்மீக முயற்சியாளர். எனது எண்ணங்களும் தூய நோக்கங்களும் எப்போதும் பாப் சமான் ஆக வேண்டும் என்பது மட்டுமே. உலக கடமைகள், பொறுப்புகள், சேவைகள் அனைத்தையும்
என் ஆன்மீக வருமானத்தை உழைப்பதற்கான ஒரு சாதனமாகவே பார்க்கிறேன். என் ஆன்மீக சுய கௌரவத்தில் என்னை நான் நிலைநிறுத்துகிறேன். என்னை நான் தூய தங்கமாக, தங்கமான ஆத்மாவாக, தங்கமான ஒரு மனிதனாக, ஒரு தேவதையாக மாற்றுகிறேன். இந்த ஆன்மீக உணர்வலைகளோடு மீண்டும் இந்த கர்ம சேத்திரத்தில் சரீரத்தோடு இணைகின்றேன். செயல்பட ஆரம்பிக்கிறேன். ஓம் சாந்தி.